ஓகே ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான பர்சனை ஃபர்ஸ்ட் காட்ட போறேன். என்ன சார் ட்ராப் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தரை காட்ட போறேன்னு சொல்றீங்க அப்படின்னா, எஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவர் தான் த லெஜெண்டரி ஏர் ஒன், த லார்ட் ஆஃப் ஏர் ஒன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா டிராப்பர்ல இருந்து ஏர் ஒன் வந்த ஒரே மனிதர் இப்போ வரைக்கும் அவர் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் 1952 இருந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 1952 2002 வரைக்கும் ஒரு வருஷம் ஐஐடிக்குன்னு இறங்கி படிச்சு அவர் 2002 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாச்சும் ஆஃப்டர் 50 இயர்ஸ், இப்போ 2002 இருந்து இப்போ வரைக்கும் அவரோட ரெக்கார்டை யாருமே பிரேக் பண்ணல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஏர் ஒன் வராங்க. டிராப்பர்ஸ்லேருந்து ஏர் ஒன் யாருமே வரல. நிறைய பேர் கிளியர் பண்ணிருக்காங்க, நான் கிளியர் பண்ணலன்னு சொல்ல மாட்டேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பேர், எக்கச்சக்கமான பேர், ஒரு 40-50% கிட்ட கூட நம்ம சொல்லலாம். டிராப்பர்ஸ்லேருந்து நிறைய பேர் ஐஐடிஸ்குள்ளார போகிறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பட் ஏர் ஒன் யாருமே வரல. 2002 இருந்து இப்போ 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னாலே 23 இயர்ஸ் ஆயிடுச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இவரோட ரெக்கார்டை யாருமே பிரேக் பண்ணல. யார் சார் அவரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, லெஜெண்ட் ஆஃப் ஏர் ஒன். ஸோ இவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், துங்காரா ராம் சௌத்ரி. இவர் வந்து ராஜஸ்தான்ல பிறந்து வளர்ந்தவர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இவரோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு போர் பேக்ரவுண்ட் தான், வில்லேஜ்லேருந்து வந்திருக்காரு. இவர் முக்கியமாக ஹிந்தி மீடியம் ஸ்டூடெண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.